நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ALM ஆயுஷ்ல பெண்கள் சாப்பிடக்கூடிய முக்கியமான 5 பழங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பெண்களுடைய ஹெல்த் நமக்கு எப்போவுமே ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பிகாஸ் ஏன்னா நம்ம குழந்தை பருவத்திலேருந்து நம்மளுடைய மெனோபாஸ் வரைக்கும் நமக்கு நிறைய ஸ்டேஜஸை நம்ம கடந்துக்கிட்டே வரும். பட் குறிப்பாக சொல்லணும்னா பெண்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்காம தன்னுடைய குடும்பத்துடைய ஆரோக்கியத்தில் தான் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. ஆனால் இந்த 5 பழங்கள், நாங்கள் சொல்லக்கூடிய இந்த 5 பழங்களை அவங்க தொடர்ந்து அவங்களுடைய டே டு டே லைஃப்பில் அதை சாப்பிட்ற ஒரு ஹேபிட்டாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க பலதரப்பட்ட பெண்களுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடிய வியாதிகள்லேருந்து எளிதாக வெளியில் வரலாம். ஸோ இதில் முதல்ல நம்ம சொல்லக்கூடிய பழம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தக்காளி. நம்ம நிறைய பேருக்கு தக்காளி ஒரு காயா பழமா அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய இருக்குது. பட் தக்காளி ஒரு பழம்தான். இந்த தக்காளியை நீங்கள் வேக வச்சு, அதாவது வெறும் தக்காளியை நீங்கள் வேக வச்சு ஒரு பியூரி மாதிரியோ இல்லை சாஸ் மாதிரியும் சாப்பிடலாம். இல்லை தக்காளியை நீங்கள் பிளெயின் ராவாக தக்காளியை ஜூஸ் பண்ணியுமே நீங்கள் குடிக்கலாம். இல்லை என்ன அப்படி ஒரு சிறப்பு அம்சம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா இதில் லீகோபின் அப்படின்ற ஒரு கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனில் கேன்சர், அதுவும் எஸ்பெஷலி விமனுக்கு இந்த பிரெஸ்ட் கேன்சர், சர்விக்கல் கேன்சர், ஒவேரியன் கேன்சர், இது மாதிரி நிறைய கேன்சரால் அவதிக்குள்ளாகிறாங்க. ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட்டுக்கு நம்ம தக்காளி பழங்களை நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்லேயோ இல்லை நைட்டு டின்னரில் சூப்பாவோ நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து சொல்லக்கூடிய பழம் சீத்தாப்பழம், கஸ்டர்ட் ஆப்பிள். இது நிறைய பேருக்கு ஒரு பிடிக்காத ஒரு பழமாக இருக்கும். ஏன்னா அதோடைய ஹைஜீன் பார்ப்பாங்க, இல்லை அதோடைய சாப்பிட்ற விதம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கஸ்டர்ட் ஆப்பிளை நீங்கள் அந்த சீசனில் கிடைக்கும் போது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. குறிப்பாக நமக்கு இந்த ப்ரீ மெனோபாசல் சிம்டம்ஸ், அதாவது இந்த 35லேருந்து 45 வயசு வரை இருக்கும்போது நமக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் வரும், கோபம் வரும், இல்லை சில நேரங்களில் மன அழுத்தத்துக்கு உள்ளாவீங்க, கொஞ்சம் ஒரு படப்படப்பு இருக்கும். அதே மாதிரி நிறைய ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் டெவலப் ஆகக்கூடிய ஏஜ். இதுக்கு கஸ்டர்ட் ஆப்பிள் ஒரு பெரிய தீர்வாக இருக்கும். நீங்கள் கஸ்டர்ட் ஆப்பிளை எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெரி வெல் அண்ட் குட். ஈவன் நம்ம கஸ்டர்ட் ஆப்பிள் உடைய லீவ்ஸை தைராய்டு பேஷண்ட்ஸுக்குமே அந்த இலையை மட்டும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நாங்கள் அந்த தண்ணியை குடிக்க சொல்லுவோம். தைராய்டு பேஷண்ட்டுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கஸ்டர்ட் ஆப்பிளை நீங்கள் அந்த சீசனில் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஜாயிண்ட் பெயின்ஸ்லேருந்து வெளியில் வரலாம். அதே மாதிரி இதுவும் ஒரு கேன்சர் ப்ரிவென்ஷன் தான். இதில் இருக்கக்கூடிய அந்த கேலிக் ஆசிட் நம்மளுடைய கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 3வது பழம் பப்பாயா. பப்பாயா பற்றி நமக்கு நிறைய தவறான கருத்துக்கள் இருக்குது. அது சாப்பிட்டா சூடாயிடும், எந்த பழமுமே நம்ம உடம்புல பாடி ஹீட்டையோ இல்லை கோல்டையோ ப்ரொடியூஸ் பண்ணாது. உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை கிளென்ஸ் பண்ணுறது தான் பழங்களுடைய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய உடல் உஷ்ணமாக இருந்தது அப்படின்னா பப்பாயா சாப்பிடும்போது கொஞ்சம் அதிகப்படியாக தெரியும் போது நம்ம மோரோ இல்லை இளநீரோ சாப்பிட்டு அதை நீங்கள் சமப்படுத்திக்கலாம். அது சூடாக்குது அப்படின்றதுக்காக நம்ம பப்பாயாவை ஒதுக்க வேண்டாம். பப்பாயா நம்ம அதிகமாக எடுக்க அதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, ஃபோலேட் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரத்த சோகையிலேருந்து ஈஸியாக வெளியில் வரலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பப்பாயா ஒரு பெஸ்ட்டு ஃப்ரூட்டு. அது மட்டும் இல்லாமல் பப்பாயா நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஒரு ஃபில்லிங்கான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பப்பாயாவை எடுத்துக்கலாம். அதே மாதிரி பல வருஷமாக மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, தன்னுடைய பாடியை டீடாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பப்பாயா எடுத்துக்கலாம். நியூராலஜிக்கல் டிஸார்டர்ஸ் லைக் பார்க்கின்சன்ஸ் இருக்குது, இல்லை வேறு எதுனா நர்வ் இஷ்யூஸ் இருக்கவங்க பப்பாயா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4வது பழம் கொய்யா பழம். நம்ம நிறைய பேர் நெக்லெக்ட் பண்ணுற ஒரு பழம் கொய்யா பழம். ஏன்னா அதில் அந்த சீட்ஸ் என் பல்லுக்கு சூட் ஆக மாட்டேங்குது, இல்லை எனக்கு அதோடைய டேஸ்ட் பிடிக்கல, அதோடைய ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம். பட் கொய்யா பழத்தில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் மாதிரி எந்த பழத்துலையுமே கிடையாது. அது பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான கான்ஸ்டிபேட் ரிலீவர், அதாவது மலச்சிக்கல் தான் எல்லா வியாதிகளுக்குமே மூல காரணம் அப்படின்னு இயற்கை மருத்துவத்தில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மலச்சிக்கலுக்கு ஒரு தீர்வு உங்களுக்கு கொய்யா பழம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது மூலயமா கிடைக்கும். கொய்யா காயை விட கொய்யா பழமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும், கான்ஸ்டிபேஷன்லேருந்து ரிலீவ் ஆகலாம். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அனீமியாவுக்கு அது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். கடைசியாக சொல்லக்கூடிய பழம் ஆப்பிள். ஆப்பிள் ஜென்ரலாகவே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது.
ஆனால் இந்த விட்டமின் ஏ என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 50 வயதுக்கு மேலே இப்போ கேட்ராக்ட் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை கிளவுக்கமா கண்ணில் வந்து நமக்கு ப்ரெஷர் இருக்குது, அது மாதிரி பெண்கள் அவதிக்குள்ளாகிறவங்க தினமும் ஆப்பிள் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த விட்டமின் ஏ டைரெக்டாக நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய சிலேரி ஃபோல்ஸில் போயிட்டு அந்த விட்டமின் ஏவோட சப்ளிமெண்ட்டை கொடுக்கும்போது இந்த கேட்ராக்ட் இஷ்யூஸ்னாலையும் இல்லை அந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற விஷயத்துக்குமே வந்து நல்லா அட்ரெஸ் பண்ணும். அதே மாதிரி ஆப்பிளில் இருக்கக்கூடிய ஃபைபர் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு டெய்லி ரெக்குவயர்மெண்ட் இருக்கக்கூடிய ஃபைபர் வந்து நீங்கள் ஒரு ஆப்பிள்லேயே நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஆப்பிள், பப்பாயா, கஸ்டர்ட் ஆப்பிள், கோவாஸ் அண்ட் தக்காளி, இந்த 5 பழங்களை வந்து நம்ம ரெகுலராக இதை நீங்கள் 5 பழத்தை ஒன்றா சாலடாக பண்ணி சாப்பிட்டாலும் ஓகே தான். அப்படி இல்லை தனித்தனியாக ஒவ்வொரு நாளைக்கு இந்த பழம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் சொன்ன இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். வேறு ஒரு மருத்துவ தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.